ஹாய் கைஸ். இப்போது நம்ம சேனலில் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும், ஒரு குக்கிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த் அவேர்னஸ், இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் இருக்குது. அதோட புது செக்மெண்ட்டாக நாங்கள் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து கேரம் போர்டு. இந்த கேரம் போர்டில் எல்லாருக்கும் என்னென்னலாம் தேவை, அதுக்கப்புறம் இந்த கேரம் போர்டு ரூல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்த கேரம் போர்டில் என்னென்ன ட்ரிக் ஷாட்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம வந்து இந்த கேரம் போர்டு செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த கேரம் போர்டு செக்ஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ விசிட்டராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு கூட வந்து சேரும். வாங்க எப்படி எல்லாம் பார்க்கலாம். இப்போது இந்த கேரம் போர்டு விளாட்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கேரம் போர்டு விளாட்றதுக்கு நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு கேரம் போர்டு தேவை. நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிஸ்கா வாட்டர் ப்ரூஃப் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கேரம் போர்டு வாங்கியிருக்கோம். இதோட கேரம் போர்டு டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். நம்ம கேரம் போர்டு வந்து குவாலிட்டி வந்து இப்போ இருக்கிற கேரம் மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா 1700, 2000, 2100 இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸில் இருக்குது. நீங்கள் வாட்டர் ப்ரூஃப், ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் இந்த மாதிரி வேணும்னா அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து போர்டு வந்து நம்ம குவாலிட்டியாக சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்குது காயின்ஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிஸ்கா ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இப்போ சிஸ்கா ப்ராடக்டில் வாங்கினீங்கன்னா இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்கும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 ஒயிட், 11 பிளாக் அண்டு ஒரு குயின் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்கர். இது வந்து நாங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரைக்கரு. இது வந்து நீங்கள் வெளியில் வாங்கினா 60-70 ருபீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுடர். கேரம் போர்டில் காயின்ஸ் நல்லா ஃப்ரிக்ஷனாக இருக்கிறதுக்கு கேரம் போர்ட் பிளேயர்ஸு கிளப்பில் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து போரிக் ஆசிட் பவுட்ரு. இந்த போரிக் ஆசிட் பவுடருங்கிறது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது. இது வந்து ஒரு சேஃபர் இதுதான். பட் இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டு. இந்த பவுடர் தான் வந்து நாங்கள் வந்து இது ஆக்சுவலாக நாங்கள் வாங்கும்போதே எங்களுக்கு வந்தது. இதில் ஹோல்ஸ் போட்டு நாங்கள் வந்து பவுட்ரு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக வந்து வச்சுருக்கோம். மற்றபடி இது வேறு எதுவும் கிடையாது. இந்த பார்த்தீங்கன்னா வரும் பவுட்ரு வருது. ஸோ இதெல்லாம் வந்து கேரம் போர்டு விளாட்றதுக்கு மேண்டட்ரி ஆன விஷயம். பவுடர் வந்து மேண்டட்ரி கிடையாது. ஏன்னா நம்ம வாங்குற போர்டு வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பவுடர் போடணுங்கிற நெசசரி கிடையாது. இது போக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரம் போர்டில் வந்து இந்த ட்ரிபிள்எஸ் பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் சிலிக்கான் பவுட்ரு, இந்த மாதிரி டான்சிங் பவுட்ரு, இந்த மாதிரி நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். அந்த பவுடர்லாம் போட்டிங்க அப்படின்னா அவங்க போர்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது போர்டு எந்த டேமேஜ் இல்லாமல் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போரிக் ஆசிட் பவுடர் தான் யூஸ் பண்ணணும். இப்போது கேரம் போர்டு விளாட்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இப்போது கேரம் போர்டு விளாடணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக வந்து ரூல்ஸ் இருக்குது. இது வந்து இந்த ரூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கேரம் போர்டில் வந்து 2 டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள்ஸ் கேம் இருக்குது. இன்னொன்று வந்து டபுள்ஸ் வந்து எப்படின்னா அதுதான் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலில் கேம் எல்லாமே கேரம் கேம் விளாட்றவங்க விளாடுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் கேரமுக்குரிய ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிங்கிள்ஸ்க்கான ரூல்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரம் போர்டில் 4 பேஸ் லைன்ஸ் இருக்கும். 4 மெம்பர்ஸ்க்கு 4 மெம்பர்ஸ் விளாட்றாங்கன்னா ஈச் மெம்பர்ஸ் ஒவ்வொரு சைட்லேயும் வந்து உட்காந்துருப்பாங்க. ஈச் மெம்பர்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு பேஸ் லைன் இருக்கும். இந்த பேஸ் லைனில் வச்சு தான் ஸ்ட்ரைக்கரை வச்சு தான் நம்ம வந்து அடிக்கணும். அதே மாதிரி இந்த பேஸ் லைனுக்குள்ள சைடில் வந்து 2 ரெட் சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிள்குள்ளேயும் வச்சு நம்ம அடிக்கலாம். பட் இந்த சர்க்கிளை தாண்டி வந்து அடிக்கக்கூடாது. இந்த சர்க்கிளில் வந்து இப்படி கட் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்கிளில் வந்துட்டு வெளியில் ஆஃப் இதாக வைக்கிறது, இல்லை இந்த லைனில் வந்து 2 லைன்லையும் டச் ஆகாமல் இப்படி ஆஃப் இதில் வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அடிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ரூல். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைனில் வச்சு தான் நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆரோவில் ஒரு காயின் இருக்குது. இது வந்து ஆரோஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 சைட்ஸும் ஆரோஸ் இருக்கும். இது வந்து இப்போ இந்த பிளேயர், இப்போ நான் ஒரு மேன் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா என் சைடு வந்து ரெண்டு ஆரோ வரும். ஒரு ஆளுக்கு வந்து 2 ஆரோஸ் வரும். அந்த ஆரோவில் டச் ஆகிருந்தா கூட அந்த காயின்ஸை வந்து அடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காயின்ஸு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து இந்த சென்டர் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த சென்டர் ஆஃப் சர்க்கிள்குள்ளே தான் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாக்கெட் 4 பாக்கெட்ஸ் இருக்குது. இந்த பாக்கெட்டில் வேணால் நீங்கள் பாக்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து காயின்ஸ் அடிக்க உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன்.
இந்த சிஸ்கா இதில் வந்து எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். எப்பயுமே இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து குயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேரம்மன் சொல்லுவாங்க, இல்லைனா இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த காயின்ஸ்க்கு என்னன்னா ஒவ்வொரு காயின்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து குயினுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து 1 பாயிண்ட்ஸ், இதுக்கு 1 பாயிண்ட்ஸ். இது வந்து இன்டர்நேஷனல் கேம்ல காயின்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் வந்து இந்த சென்டர் ஆஃப் இதில் தான் வைக்கணும். ரெட் எப்பயுமே இப்படி இப்போ தள்ளியோ இது பண்ணியோ வைக்கக்கூடாது. சென்டர் ஆஃப் இதில் ரெட் வச்சிடறோம், அது குயின் வச்சிடறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் பிளாக் இந்த மாதிரி காம்பினேஷன் ப்ரொபோர்ஷன் வைக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த பிளாக் இப்படி ஃபர்ஸ்ட் எடுத்து வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா வி ஷேப்ல வந்து பிளாக் வைக்கணும். இந்த வி ஷேப்ல பிளாக் மட்டும் வைக்கணும் ஒவ்வொரு பிளாக் பக்கத்துலயும். நெக்ஸ்ட் வந்து ஒயிட். ஓகே, இதான் வந்து கேரம் நான் உங்களுக்கு நல்லா நீட்டா அடிக்க வச்சிருக்கேன். எதுவும் கேப் இல்லாமல் நம்ம ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இது வந்து சென்டராக இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கேமுக்கு வந்து அதே மாதிரி எப்படிலாம் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேரம் இந்த காயின்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி பேக்கெட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எதெல்லாம் வந்து பெனால்டிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து கேரம் போர்டு ரூல்ஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். கேரம் போர்டில் பெனால்டிஸ் இருக்குது. பெனால்டிஸ் என்னென்னலாம் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுக்கு ஃபைன் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக்கரை வந்து நம்ம 2 இதுலேயும் பிளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இதில் ஸ்ட்ரைக்கரை ஹாஃபில் வச்சு பிளேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேரமேன் கண்டிப்பாக உள்ளே வைக்கணும். நம்ம அடித்த பாக்கெட் பண்ண ஒரு காயினை வந்து வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆரோவில் இருக்கு 2 ஆரோ சொன்னேன். இந்த ஆரோவில் இருக்கிறத வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. ஆரோவில் இருக்கிறத வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இப்படி நம்ம டச் பண்ணிட்டோம், டேரக்ட் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் வந்து அதில் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெனால்ட்டி வந்து வைக்கணும், கேரம் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே இது இப்போ ஒரு இது ஆரோவில் இருக்கு, பட் இன்னொரு காயின் வந்து ஆரோவில் இல்லாமல் இருக்கு. அந்த காயினை வச்சு இந்த காயினை வந்து நீங்கள் பாக்கெட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி அடித்தோம்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோவில் இல்லாத ஒரு காயின் தான் இருக்கு, செகண்ட் காயின் ஆரோவில் இருக்கு. ஸோ ஆரோவில் இல்லாத காயினை வச்சு உங்களால டச் பண்ணி அடிக்க முடியும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேஸ் லைன் சர்க்கிள் தவிர மற்ற இதில் இருக்கிற ஆப்பனண்டோட சர்க்கிள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்ட் சர்க்கிள் இருக்கும், ரெட் சர்க்கிள். இந்த ரெட் சர்க்கிளில் வந்து ஃபுல்லாக வந்து காயின்ஸ் இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்கள் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த ரெட் சர்க்கிளில் எந்த இடத்துல டச் ஆயிருந்தாலும் சரி, நீங்கள் அந்த காயினை வந்து இந்த காயினை வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா பெனால்ட்டி கண்டிப்பாக உண்டு. அது வந்து ஈவன் ஒரு லைன் டச் பண்ணியிருந்தா கூட அதுக்கு வந்து நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து நீங்கள் ஸ்ட்ரைக்கர் காயின் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டைரெக்டாக மைனஸ் விழுந்துருச்சோ, இல்லை ஒரு காயின் வந்து மைனஸில் வந்து விழுந்துருச்சு, ஸ்ட்ரைக் பண்ணி பாக்கெட்டில் விழுந்துருச்சோ அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு நீங்கள் அடித்த கேரமேனை திரும்ப போர்டுக்கு வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்லேயே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைக் பண்ண உடனே ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் ரெட் இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெட்டு நம்ம இப்படி போட ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ரெட்டு வந்து ஃபர்ஸ்ட் பாக்கெட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ரிட்டர்ன் போர்டுக்கு வந்துடும். அது வந்து திருப்பி நீங்கள் ரெட்டு போட்டதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த ரெட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ஃபாலோ போடணும். ஃபாலோ போடுறதுனால இந்த ரெட்டு வந்து திரும்ப வந்துடும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்கு இதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெட்டு போடுறீங்க அப்படின்னா ரெட்டு போடும்போது நீங்கள் வந்து ஆப்பனண்டோட காயினை வந்து நீங்கள் இன்கேஸ் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ரெட்டை வந்து திரும்ப அகைன் பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த ரூல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேரமில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடலாம்.
இது போக என்னென்ன ரூல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தாவோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் கண்டிப்பாக. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். இதை வந்து எப்படி விளாடுறதுங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.